வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. எப்படி இருக்கு? மக்கள் என்ன சொல்றாங்க? மக்கள்கிட்ட ரொம்ப வரவேற்பு இருக்கு தம்பி. நான் தொடர்ச்சியா களத்தில் நிற்கிறேன். கட்சி இயக்கமா இருந்த காலத்துக்கு முன்பிருந்தே நான் வந்து இந்த களத்துல வந்து ஒரு களப்போராளியா நிற்கிறேன். ஒரு லட்சிய உறுதியோட நிற்கிறேன். அப்ப நான் வந்து 2009க்கு முன்பு இருந்து இருக்கேன். இவ்வளவு வருஷமும் ஒரு கட்சியில இருக்கிறது காரணம் என்ன? எல்லாரும் ஆமாப்பா, நாம் தமிழர் தத்துவம் சித்தாந்தம் இந்த மண்ணுக்கு தேவை. தலைவர் பிரபாகரனுடைய நோக்கத்தை அண்ணன் சீமான் அவர்கள் நெருப்பா பற்ற வச்சு நிற்கிறார், எங்களை வந்து வழி நடத்துறார். அந்த கடமை செய்ய வேண்டிய கட்டாயம் இயற்கை நம்மளுக்கு விதிக்குது. தமிழ் துணையா இருக்குது. தலைவர் நம்மளுக்கு மிகப்பெரிய ஆற்றலா நிற்கிறாரு. அந்த வேலை அண்ணன் சீமான் வந்து சொல்றாரு, நாங்க செய்யறோம். இதை விட பெரிய ஒரு பெரும் பேரு இருக்கவே முடியாது பிறந்த பிறப்புக்கு. அப்படி நான் பாக்குறேன். உறுதியா வெல்லணும், வென்றே ஆகணும். மக்கள் அந்த வெற்றியை கொடுப்பாங்க. வேற வழியில் இயற்கை வந்து தனக்கான அழிவு நேரும் போது சில ஆற்றல்களை தானே புதுப்பிக்கும். அப்படித்தான் அண்ணன் சீமான் அவர்களும் எங்களை வழி நடத்துறாரு. நாங்க பாஜக வந்து நாங்க பவரை காட்டுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இல்ல தம்பி, எது அதெல்லாம் இல்ல. நம்ம வலிமை களத்தின் ஆட்டநாயகன் நம்ம தான் வெல்ல போறோம், அவ்வளவுதான். சின்னம் இல்ல, அது எவ்வளவு பெரிய அண்ணன் வந்து சீமான் அண்ணன் முதலே சொல்ல ஒரு தீர்க்கதரிசி. ஆரம்பத்துல 10 வருடத்துக்கு முன்பே சொல்லுவாரு, சின்னத்தை பார்த்து வாக்களிக்காதீங்க, நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு. அப்ப அவர் ஒரு தீர்க்கதரிசி தானே. பின்னால வரப்போது உணர்வு வந்த ஒரு தலைவன். ஏன்னா மக்களுடைய சிக்கலை உள்வாங்கியவர். அப்ப இது இப்படிலாம் நடக்கும்னு தெரியும். அதாவது இயற்கை அவரை சொல்ல வைக்குது. அது சொல்றாரு, இன்னைக்கு சின்னம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. மக்கள் தேட ஆரம்பிக்கிறாங்க. நாங்க தேடுறோமோ இல்லையோ, ஆனா மக்கள் வந்து சீமானின் சின்னம் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா, பேச வச்சுட்டாருல. இன்னைக்கு பணபலம் படைச்ச கட்சிகளுக்கு மத்தியில எளிய பிள்ளைகளை நிறுத்தி ஒரு புரட்சியாளரா நீ களத்தில் நிக்கன்னா அது பெரிய புரட்சி இல்லை. இன்னைக்கு பெரிய கட்சிகள் நிக்குது. பாஜக கூட்டணி, அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி. தம்பி, அவங்கள பெரிய கட்சியே இல்லப்பா. கூட்டணி வச்சுட்டு ஆளை கூட்டிட்டு இருக்காங்க. தனி ஒருவனா மண்ணையும் மக்களையும் நம்பி கூட்டணி வச்சு நிக்கிறாருன்னா நாம் தமிழர் கட்சி தான்ப்பா முதல் பெரிய கட்சி.